எத்திசையும் புகழ் மணக்க திசை டிவி. அனைமான் முகத்தூனே அரனுடைய புத்திரனே அரனுடைய புத்திரனே நாயகா புத்திரனே மலை வயத்தோனே விநாயகா அலை பார்வதியால் பயின்றெடுத்த பாலகா சுலைமான் மயில் மருகா செந்தோர் மடி வேல் முருகா செந்தோர் மடி வேல் முருகா செந்தோர் மடி வேல் முருகா செந்தோர் மடி வேல் முருகா அனைவர்க்கு உபயகார ஆனவா ஆடோ மயில் மீதில் ஏறி ஓடிவா சோலைமா மயில் மருகா செந்தோர் மடி வேல் முருகா செந்தோர் மடி வேல் முருகா ஆனவர்க்கு உபகாரி ஆனவா ஆடுமையில் மீது நேரி ஓடிவா பலசர ஜோதி அம்மா வந்து என்னிடம் குடிகள் அம்மா அம்மா வந்து குடிகள் அம்மா தாயே வந்து குடிகள் அம்மா தாயே வந்து குடிகள் அம்மா காலை மாலை உனை தொழவே நானம்மா கதைக்கு துணையாக வந்தேன் இல்லம்மா மாலை சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகள் அம்மா அம்மா வந்து குடிகள் அம்மா
தனில் வெள்ளி சொந்தமுடன் சொல்லி தந்தே சொந்தமுடன் சொல்லி தந்தே சொந்தமுடனே சொல்லி தந்தே சொந்தமுடன் சொல்லி தந்தே என் பாப்பா புலவர் பாதம் போற்றியே நான் போற்றியே சிறியவள் நான் மனமுருக பாடுவேன் சிந்தைதனில் வெள்ளி இசை சொந்தமுடன் சொல்லி தந்தே சொந்தமுடன் சொல்லி தந்தே சண்முகவே புலவர் பாதம் போற்றியே சபைதனிலே மனதார பாடுவே தாயே சரஸ்வதியே தப்பாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமா ஹரிகரன் புதல்வனானே ஆதி கொண்ட ஐயன் பேரில் சரி உரியதோர் தமிழினாலே உகந்த நான் கதையாய் கூறே கதகரி முகத்தின் மேதே நாயகன் காற்பதாமே வெயிலில் தவங்கள் நெந்தரக்கன் விரலால் தோண்ட வரம் வாங்கி செய்ய சிவநாதனை விரட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்லே தையல் வடிவாய் பெண் வேஷம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்தே வன்னி எடி சாஸ்தா ஐயன் கதை பாடு கணபதி காற்பதாமே ஆதி சீவன் கைலாசம் கைலாசம் அறநிறக்கும் கைலாசம் கைலாசம் ஜோதி தெய்வ கைலாசம் கைலாசம் புலங்கோ என்ற கைலாசம் கைலாசம் ஆதி சீவன் பலமிருக்கே ஆதி சீவன் பலமிருக்கே பார்வதியார் இடமிருந்தார் அண்ட புவன சராசரங்களை ஆமாமா படைத்து காத்து ரச்சித்து வருகின்றேன் அகண்ட பரிபூரண சச்சுதானந்த சொருபியாகிய பரமக்கடவுளும் அம்பியை மைவளாகிய பார்வதியும் தானாகிய மண்ணுவெள்ளி கைலாச மலையில் ஓம் என்னும் அச்சரத்தில் ஓலைக்கன் மண்டபத்தில் சக்தியும் சிவனமாக ஆண்டவனும் அன்னை ஆதிபரா சக்தியும் அரசிருக்கின்றார்கள் இவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சமயம் இவர்களை சூழ்ந்து யார் யாரெல்லாம் விட்டிருக்கின்றார் 33 கோடி தேவாட்கள் 48,000 ரிஷிமார்கள் சங்கத்தார் சமயத்தார் தானவர்கள் வானவர்கள் கிண்ணரர் கெம்புருடர் வினநாதர்கள் அது மட்டுமல்ல மூத்த மகனாகிய யானை முகன் முன்னே கற்பூரங்கள் ஏந்தி நிற்க கற்ற குரவள்ளி மணவாளன் கமல பூவள்ளி சுரிந்து நிற்கின்றார் மலையை திருப்பி அமர்கடைந்த வாலி ஒருபுறம் தொழுது நிற்க கோடான கோடி தேவகணங்கள் புடை சூழ கைலாச மலையிலே சிவபெருமான் தெற்கு முகமாக அம்மையோடு அப்பனாக அரசிருக்கின்றார் அப்படி அமர்ந்திருக்கும் போது பாதாள உலகத்தில் நடந்த ஒரு தர்க்கம் என்ன தர்க்கம் அம்மா இது தர்க்கம் என்றால் சண்டை யார் யாருக்கெல்லாம் தேவாட்கள் ஒன்று கூடி பேசுறாங்க அண்ணே தம்பி ஆண்டவன் சிவபெருமான் இருக்கின்றாரே என்றைக்காவது அவருக்கு சாக்காலம் என்பது உண்டா ஒரு நாளும் பிணி நோய் என்பது அவருக்கு வந்ததில்லை அப்படியானால் நமக்கு மட்டும் இறப்பு பிறப்பு வேண்டும் அப்படின்னா நாமும் ஆண்டவரை போல் சாகாமல் உயிர் வாழ வேண்டும் அதற்கு ஒரு வழி இருக்கிறது என்ன வழி இருக்கின்றது நேர அலை கடலுக்கு சென்று அமிர்தமானது கிடைக்க வேண்டும் சரி அதில் தேவ அமிர்தம் வந்து பிறக்கும் அதை எடுத்து நாம் சாப்பிட்டால் அந்த ஆண்டவனை போல் இந்த உலகத்திலே நாமும் சாகாமல் உயிர் வாழலாம் அப்படி என்று
தேவாட்கள் பேசுறாங்க அந்த பாருங்கண்ணே, அலைகடலை சென்று அமிர்தம் கிடைக்க வேண்டுமானால் சரி நாம் தேவாட்கள் பலமற்றவர்கள். ஆமா நம்மால் முடியாது, நம்மால் அமிர்தம் கிடைக்க முடியாது. பலம் படைத்தவர்கள் வேண்டும். அப்படியானால் மூர்க்க குணம் படைத்த அசுர குலங்கள் பலம் படைத்தவர்கள் சென்று அழைத்து வரலாமா? அவர்களை அழைத்து வந்து நாம் அமிர்தம் கிடைக்கலாம். கண்டிப்பாக. அப்படி என்று தேவாட்கள் ஒன்று கூடி ஆமா பாதாள உலகத்திற்கு வருகின்றார்கள். சரி ஐயா அசுரர்களே, வாருங்கள் தேவாதி தேவுக்களே, நலமாக இருக்கின்றீர்களா? எங்களுக்கு என்னையா குறை? நல்ல எண்ணெய் பார்த்து சோலையில நல்ல அருமையான குடம் நடந்துகிட்டு இருக்கு. சரி அருமையான இடம், அருமையான சுடலை மாட சுவாமியுடைய ஆலயம். நாங்க நல்லா சாப்பிட்டா நல்ல நிம்மதியா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னையா, எங்களுக்கும் நல்ல ஊர் சாப்பாடு. எங்களை தேடி வந்த காரணம் என்ன? அதாவது அலைகடலுக்கு சென்று அமிர்தம் அடைந்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. சரி நாங்கள் தனியாகவே சென்று அமிர்தம் அடைய முடியாது. பலம் படைத்தவர்கள் நீங்கள் அல்லவா? கண்டிப்பாக. எங்களோடு நீங்களும் வந்தால் நாம் அழகாகவே அமிர்தம் கிடைக்கலாம் என்ற ஒரு ஆசை. உங்களோடு நாங்களும் வந்து அமிர்தம் கிடைக்க வேண்டுமானால் எங்களுக்கு என்ன பலன் இருக்கின்றது? பிறக்கக்கூடிய அமிர்தம் அதை சரி பாதியாக பங்கு வைத்துக் கொள்ளுவோம் என்றால் உடனடியாக வருகின்றோம். அப்பா போகலாமா? ஆகட்டும் என்று தேவாட்கள் அசுரர்களை அழைத்துக் கொண்டு அலைகடலுக்கு அமிர்தம் கிடைக்க வேண்டும் வந்து வருகிறார். வந்து எப்படி அமிர்தம் கிடைக்கின்றார் பாருங்கள். அமிர்தம் கிடைக்கின்றார். அசுரர்களும் தெய்வார்களும் அங்கோ எங்கோ நின்றே கொண்டே, அங்கோ எங்கோ நின்றே கொண்டே, அங்கோ எங்கோ நின்றே கொண்டே, அங்கோ எங்கோ நின்றே கொண்டே, அமிர்தமாலே அடையவே கொண்டே, அமயன்றே அலைகடலின் ஓரமாக, அலைகடலின் ஓரமாக அசுரர்களும் தேவர்களும் அங்கோ எங்கோ நின்றே கொண்டே, அங்கோ எங்கோ நின்றே கொண்டே, பல்கடலை தாண்டியாக வருவதத்தை அதை சேடனையும் கையேறாக அசுரர்களும் அமிர்தமதைகளை தெய்வார்களும் அமிர்தமதை சுரர்கள்